ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் எடுத்த முடிவை அதிகாரபூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்து விட்டேன். அந்த அறிவிப்பிலேயே சொன்னேன், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எங்களுடைய ஆதரவை மட்டும் நல்குகிறோம் அப்படின்னு சொன்னேன். அங்க அந்த வட்டாரத்துல இப்படி எல்லாம் பேச்சு இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். ஆதரவு கடிதம் வழங்கினதுக்கு அப்புறம் நீங்க செய்தியாளர் சந்திப்புக்கு வர்றப்ப கூட உங்களுக்கு அழைப்பு வந்துச்சு இது மாதிரி? அதாங்க, அது ஒண்ணு நான் யாராவது அதிகாரபூர்வமா அழைச்சான்னு சொல்றேன். யாரோ பேசுறாங்க, வெல் விஷஸ் பேசுறாங்க, மீடியேட்டர்ஸ் பேசுறாங்க. பொலிட்டிக்கலா அது நடக்கத்தானே செய்யும். அவங்கவுங்களுடைய சர்வைவல் இருந்து தானே அவங்கவுங்க சிந்திப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் என்கிட்ட பேசினாரு, அல்லது அவர் பேசினாரு, இவர் பேசினாரு எங்கேயா சொல்லியிருக்கேன். காசிப்ஸ்ங்கிறது எல்லாரும் முன்னாடி நடக்கிற ஒன்றுதான். அது ஒன்னும் மூடு மந்திரம் கிடையாது. அதிகாரபூர்வமா அணுகல, அதுதான் செய்தி. அந்த மாதிரி இதை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி நம்ம முடிவெடுப்போம், இதுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், அதை நாம செய்யலாம் அப்படின்னு எந்த தரப்புல இருந்து தகவல் இல்லை. இதெல்லாம் இடையில இருக்கக்கூடிய சில தலைவர்கள், ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சில வெல்விஷஸ். இப்ப எங்க கட்சி பொதுச் செயலாளரே ஒரு ட்வீட் போட்டாரு. அதை ஒட்டி நிறைய நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நாம அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்.